ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோடங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் 3 ஏக்கர் ஒரு சூப்பரான தென்னந்தோப்புன்னு சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஃபார்ம் ஹவுஸையும் தோட்டத்தையும் முழுசாக பார்க்குற முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி அமைத்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துங்க 2 பெட்ரூமோட சூப்பராக காங்கிரீட் போட்டு ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. முன்னாடி பார்த்துக்கோங்க எல்லாம் பார்க்கிங் டைல்ஸில் ஒட்டி காரே கொண்டு வந்து முன்னாடி இருந்தாலும் சரி அப்படியே சும்மா சூப்பராக நிறுத்திக்கல விலாசமாக. உள்ளுக்குள்ளே ஒரு ஹாலுங்க, நல்லா ஒரு 10-20 பேர் வந்தாலும் சரி உட்காந்து பேசுகிறாலும் நல்லா விலாசமாக கட்டியிருக்கிறாங்க பாருங்க. செவுத்துல நல்லா டைல்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஓடு வந்து அப்படியே இந்த கேரளா டைல் ரூஃபிங் மாதிரி. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா இது வந்து ஒரு பெட்ரூமு. இது நல்லா லென்த்தாக தான் கட்டியிருக்கிறாங்கப்பா ஜம்முன்னு. ஜன்னல் எல்லாமே வுட்டு கிரில் போட்டிருக்குதுங்க எல்லாமே. ஹால்லேருந்து அப்படியே நேராக உள்ளே போனோம்னா இங்கே வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அட்டாச் பாத்ரூம் மாதிரி. அப்படியே ஹாலுக்கு தெம்பர தலையில் இந்த இடத்துல அப்படியே டைனிங்கு. இது வந்து கிச்சனு. இந்த கிச்சன்லேருந்து நேராக அப்படியே இந்த சைடு அப்படியே வெளியில் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு கதவை வச்சுருக்காங்க. நல்லா மேலே லாப்டெல்லாம் வச்சு அலமாரி செட்டப்பெல்லாம் போட்டு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே செவ்வறு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா சைனிங்காக பட்டி பார்த்து எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்குமாக்கு. இது உள்ளுக்குள்ளே வந்து 2வது பெட்ரூமு. நல்லா இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் கட்டியிருக்கிறாங்க. இது பக்கத்துலேயே அப்படின்னு அப்படியே ஒட்டியே இங்கே வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்றுங்க. நீங்கள் இந்த ஹாலுக்கு நேராக டைனிங்கில் வந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு கதவு இருக்குது. இதை லாக் பண்ணிவிட்டு இந்த பெட்ரூம்லேருந்து இப்போ நேராக இப்படி வடக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஹாலுக்கு வந்து இப்படி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு கதவை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ஹாலுக்கு உள்ளே வரும்போது அந்த சைடு உள்ளே போய்க்கலாம், இந்த சைடும் போய்க்கலாம். 2 கதவு இருக்குது. அப்படியே வெளியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்றுங்க. அப்படியே சைடில் மேலே ஒர்க் படிக்கட்டு. நல்லா வெயில் காலத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே ஏறி படுத்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா குழு குழுன்னு காற்று வருமாக்கு. அப்படியே தோட்டத்துக்கு வந்துங்க 4 நாளைக்கு வந்து கூட்டு கிணறு இருக்குதுங்க. தண்ணி பார்த்தீங்களா நல்லா மேலால் வந்து நிறைஞ்சு கிடக்குமாக்கு. இந்த ஏரியாவில் தண்ணி சவரத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்பவுமே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. அதே மாதிரி வந்து 4 நாள் கூட்டு சர்வீஸும் இருக்குது. இது இல்லாமல் ஒரு போர் வந்து தனி போர் இருக்குதுங்க. அதுக்கு ஒரு நீங்கள் தனியாக சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாகவும் ரன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம கூட்டாக்கிறதே வந்து போதுமானது.